Hello friends, once again welcome to CST Exclusive Chapter. This is your animator reviewer. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம ஜாக்கி சான் படம்னா பயங்கர ஒரு கிரேஸ். இப்போ போட்டாலும் உட்காந்து பார்க்குற மாதிரியான நிறைய படங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், சந்தில் த்ரெட்னு சொல்லிட்டு நம்ம சவுத் கொரியன் ஆக்டரான டான் லீ வெறித்தனமாக எடிட் போட்டு நம்மளே ஃபேன் ஆகிட்டாங்க. இப்போ ஒரு தனியாக ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்குது. அவரோட படங்களை பார்க்கறதுக்கு இங்கே ஒரு கூட்டமே இருந்துருக்குன்னே சொல்லலாம். அதனால நம்மளும் பார்த்த படத்தை அப்படியே அவருக்கு ஒரு வீடியோ டெடிகேட் பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்காக அவரோட பேர் ஆதரவு எதிர்பார்த்து நான் நிற்கிறேனுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. லெட்ஸ் டைவ் இந்த வீடியோ. இன்னைக்கான படம் த வில்லேஜஸ். இவரோட படங்களில் குறிப்பாக சொல்லலாம், நீங்கள் வந்து கதையை எதிர்பார்க்க கூடாதுங்க. அது ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் மனுஷன் வந்து ஒரு ஆக்ஷன் கட்டுவாப்பில், என்னடா ஆக்ஷன் இல்லையே அந்த சீனில் வேறு ஏதாவது பேசுகிறாங்க சொல்லும்போது சில பல ஹியூமர் சீன்ஸை போட்டு படத்தை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணி ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் கொண்டு போயிருவாப்பில். வெறித்தனமாக இருக்குன்னே சொல்லலாம். அதாவது என்ன சொல்லுது, ஒரு சலிப்பே இல்லாமல் ஒரு படம் பார்க்கலாம். ஒரு 1.5 மணி நேரம் படத்தை அப்படிங்கிறதுக்குள்ள தான் மனுஷன் வந்து ஹோல்ட் பண்ணி கொண்டு போயிறாரு சொல்லலாம். இந்த படம் த வில்லேஜஸோட கதையை வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். வழக்கம் போல நம்மளால பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸிங் கோச்சா இருக்கிறப்பல அந்த ஃபெடரேஷன்ல இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ்னால அவருக்கு வந்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பிரைஸ் மிஸ் ஆகி செகண்ட் பிரைஸ் வருது. ஸோ ஃபெடரேஷன்ல சின்ன பஞ்சாயத்து பண்ணிட்டு அடுத்தது என்ன வேலைக்கு போகலாம் தெரியாம வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்கூல்ல பிடி டீச்சரா போறாரு. பிசிக்கல் ட்ரைனராக மட்டும் இல்லாமல் வந்துட்டு டியூ கட்டாமல், அதாவது ஃபீஸ் கட்டாமல் டியூ வச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அந்த டியூ எல்லாம் கலெக்ட் பண்ணக்கூடிய வேலையும் கொடுக்குறாங்க. அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு ஒன்று காணாமல் போயிருக்கிறா. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து ஃபீஸ் டியூலாம் வச்சிருக்காரு. அது மாதிரி அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட், அதாவது காணாம போனோட ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த பொண்ணு, அதாவது காணா போன பொண்ணு எப்போ கிடைக்குன்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. அப்புறம் வந்துட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக பேம்ப்ளேட் கொடுக்குறது, போகிறவங்க ஒரு விசாரிச்சுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகாமல் ஸ்கூலுக்கு பங்க் அடிச்சு அந்த காணா போன அவனோட ஃப்ரெண்டை வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அந்த டைம்ல நம்ம ஆள் வந்துட்டு ஃபீஸ் டியூலாம் கலெக்ட் பண்ணும்போது இந்த பொண்ணு என்னடா ஸ்கூலில் பங்க் அடிச்சுட்டு வெளில சுற்றி இருக்கு சொல்லிட்டு போகும்போது இந்த பொண்ணு ஒரு விவகாரமான இடத்துல போய் மாட்ட போகுது. நம்மளால வந்து சண்டே இல்லாம கொஞ்சம் பேசி சமாளிச்சு கூட்டு வந்துடுறாரு. போயிட்டு இருக்கும்போது ஸ்கூல்ல அவர் பக்கத்துல கூட வாத்தியார் வந்துட்டு பாத்ரூம்ல வந்துட்டு கேமரா வச்சு அங்க வரக்கூடிய பொண்ணுங்களோட வீடியோலாம் எடுத்துட்டு இருக்காங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது. அந்த கேமரா டிஸ்மேண்டில் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த கேமரா பத்தி விசாரிக்காம காணாம போன அந்த பொண்ணு அதை பத்தி நீ ஏன் உள்ள போற, அந்த கேஸ்ல எதுக்கு தலை விடுன்னு சொல்லிட்டு நம்மளால டான்லியே வந்துட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பிடிச்சி ஏறுறாங்க. அது மட்டும் இல்ல போலீஸ்ட்ட வந்து அந்த கேஸ் அடுத்த லெவலுக்கு போகாம ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த விஷயத்தை, அதாவது கேமரா விஷயத்தை சொன்னாலும் பெருசா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு அவரே அந்த விஷயத்தை வந்துட்டு கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சொல்லிட்டு கொஞ்சம் சீரியஸா இறங்குறாப்புல. ஸோ அந்த சீரியஸாக அந்த விஷயத்தில் இறங்கும்போது அந்த பொண்ணு, அதை காணா போன அந்த பொண்ணு வந்து செத்து போகுது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அந்த காணா போன பொண்ணோட ஃப்ரெண்ட் ஆம்லேட்லாம் கொடுத்துருந்தா அந்த பொண்ணு வந்துட்டு அதெல்லாம் கடத்தப்படுது. ஸோ அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, அந்த பொண்ணு யாரு கடத்தினா, அதுக்கு பின்னாடி எந்த பெரிய தலைக்கட்டு இருந்துச்சா, அந்த தலைக்கட்டு யாரு, அந்த தலைக்கட்டுலாம் போட்டு தரலாங்க, பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்களா அப்படிங்கிறது தான். அதாவது அந்த கதையோட எண்டு என்ன, நம்ம ஆள் வந்துட்டு எதை சைன் பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. கதையில் இவ்வளோ கதை சொல்லியிருக்கேன், செம இல்லை. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் நான் சொன்னது போலே நல்ல என்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆளோட ஃபைட், அவர் ஃபைட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த ஃபைட்டுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான ஒரு முடிவுக்கு நம்மளை கொண்டு வருவார். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த படம், பாருங்கள். ஸோ உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல ட்ராப் பண்ணிட்டு போங்க. அடுத்த பார்க்குறேன் CST சாப்டருக்காக உங்கள் அனிமேட்டர் ரிவ்யூவர் சைனிங் ஆஃப்.